வணக்கம். அதிர்வு அதிரடி அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் 2 முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்களை நான் சந்திக்க இருக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக அனுராதபுரம் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிய AR இஷாக் அவர்கள். அதே நேரத்தில் மற்றும் ஒருவர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டு வன்னி மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருந்த காதர் மஸ்தான் அவர்கள். முதலில் நான் அனுராதபுரம் மாவட்டத்தில் வெற்றியீட்டிய இஷாக் ஹாஜியார் அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் அடிப்படையில் ஒரு வியாபாரியாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்க உங்களுக்கு ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது? அரசியலுக்கு வர வேண்டும் என்பது ஒரு எண்ணம் இருந்தது. 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகப்பட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் நான் நினைத்தேன், அனுராதபுரம் மாவட்டத்தில் பாரிய ஒரு பிரச்சனையான சிறுநீரக பிரச்சனை இருக்கின்றது. அதே நேரம் என்னுடைய அனுராதபுரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு கல்வியில் முக்கிய ஒரு பாரிய பிரச்சனை இருக்கின்றது. இந்த 2 பிரச்சனைகளையும் இறைவன் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கின்ற சில வரங்கள் இருக்கின்றது. அந்த வரங்களை வைத்து நான் நினைத்தேன், இது பாரிய 2 பிரச்சனைக்கும் நாமல் பார்த்திருந்தால் இன்னும் எங்களுடைய மக்கள் கடுமையான பாதிப்பு உள்ளாகுவார்கள். இதிலிருந்து ஒரு முடிவை காணலாம் என்ற ஒரு சிந்தனையோடு, நல்ல எண்ணத்தோடு தான் இந்த அரசியல் களம் இறங்கினேன். அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டு வெற்றியீட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்கள். நீங்களும் அடிப்படையில் ஒரு வியாபாரி. வன்னி மாவட்டத்தில் பெருவாரியாக உங்களை மக்களுக்கு அறிமுகம் இருந்திருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தீர்கள்? முதலில் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு வசந்தம் டிவி அழைத்ததற்கு முதலில் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து வந்தோம். திடீரென அதாவது அரசியல் என்பது நாங்கள் அரசியலுக்கு வர முதலே எமக்கு இறைவனால் தரப்பட்ட வகைகளை நாங்கள் இயன்ற அளவுக்கு மக்களுக்கு அரசியலுக்கு வர முதலே செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அரசியலுக்கு வரும் பொழுது அந்த அரசியலில் உள்ள நன்மைகளையும் அவர்களுக்கு என்ற அரசியலில் சிலது உரிய முறையில் உரியவர்களுக்கு உரிய முறையில் அங்கே போய் சென்றடைவது மிக குறைவாக இருந்தது. யுத்தத்தால் அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருந்ததால் வன்னி மக்களுக்கு நியாயமாக நேர்மையாக ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் திடீரென, அதாவது தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முதல் தான் அரசியலுக்கு வர வேண்டும் என அப்போது மக்கள் கோரியதற்கிணங்க ஒரு திடீர், அதாவது சொல்லப்போனால் ஒரு விபத்து மாதிரி தான் நாங்கள் அரசியலுக்கு வந்தது. அதே நேரத்தில் உங்கள் இருவருடைய வெற்றியும் ஒரு அலாதியான வெற்றி. அதாவது இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களில் உங்களுடைய வெற்றி பெரிதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒருவர் இஷாக் ஹாஜியார் அவர்கள் அனுராதபுரம் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக சிங்கள மக்களை கொண்டிருக்கின்ற ஒரு மாவட்டம். அதே நேரத்தில் ஒரு சிறுபான்மையைச் சேர்ந்த ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக வருவது என்பது கடினம். ஆகவே ஒரு வெற்றி பெற்று வரலாற்று வெற்றியினை தன்வசப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் நீங்கள், ஏனென்றால் உங்களுடைய கட்சி சார்பாக இவரேனும் ஒருவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பாக. ஆனாலும் ஒட்டுமொத்த சமூகமும், முஸ்லிம் சமூகமும் ஒரு பக்கம் நல்லாட்சியின் பக்கம் திரும்பிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் நீங்கள் அதற்கு எதிரான ஒரு கட்சியிலே தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய இருவருடைய வெற்றியும் பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். அதே நேரத்தில் நீங்கள் ஏனைய மக்களோடு எவ்வளவு தூரம் இணைந்து செயற்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை இந்த வெற்றி புலப்படுத்துகிறது. இஷாக் ஹாஜியார் அவர்களே, உங்களுடைய அனுராதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல சிங்கள மக்களை பெரும்பான்மையாக கொண்ட மாவட்டம். இந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் தெரிவு செய்யப்படுவதாக இருந்தால் சிங்கள மக்களும் உங்களுக்கு கட்டாயம் வாக்குகளை அளித்திருக்க வேண்டும். உங்களுக்கான வாக்குகள் எவ்வாறு கிடைத்திருக்கின்றன? இதில் முஸ்லீம் சமூகத்தின் பங்களிப்பு எந்த வகையில் இருந்தது? தமிழ் சமூகத்தின் பங்களிப்பு எந்த வகையில் இருந்தது? சிங்கள மக்கள் எந்த வகையில் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள்? எனக்கு அனுராதபுரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற அனைத்து இன மக்களும் இனவாதிகள் அல்ல. அவர்கள் ஒரு இனத்தை சார்ந்தவர்களாக நினைத்து எனக்கு வாக்களிக்கவில்லை. ஒரு மனிதாபமான ரீதியில் என்னுடைய வாழ்நாளிலே என்னுடைய வாப்பாவுக்கு பிறகு நான் சமூகத்துக்காக வேண்டி நிறைய பாரிய சமூக சேவையில் ஈடுபட்டிருந்தேன். அதை அந்த மக்கள் அனைவரும் நம்பினார்கள். அதற்கேற்ப சிங்கள மக்களும் என்னுடைய முஸ்லீம்களும் தமிழ் மக்களும் 3 இனத்தவர்களும் இணைந்து இம்முறை அனுராதபுரம் மாவட்டத்திலே ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அரசியலுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நான் ஒரு அரசியல் பரம்பரையில் பிறந்தவன் அல்ல.
ஒரு வியாபாரத்துறையில் ஈடுபட்ட பரம்பரையில் வந்தவன். அவர்கள் நம்பினார்கள் இவர் மூலம் எங்களுடைய அனைத்தின மக்களுக்கும் உரிய பிரயோசனத்தை அனுராதபுரம் மாவட்ட மக்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்பிக்கையோடு தான் எனக்கு வாக்களித்தார்கள். அதே நேரம் அந்த மக்களின் அனைத்தின மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமனாக நம்பிக்கைக்கு உடையவனாக அவர்களின் ஒருபோதும் துரோகம் செய்யாத வண்ணம் 3 இன மக்களும் எனக்கு இன்னும் 3 மட்டுமல்ல கிறிஸ்தவ சமூகமும் இங்கு கொஞ்சம் வாழ்கின்றார்கள். அந்த 4 இன மக்களுக்கும் என்னால் இயன்ற சேவைகளை செய்வதற்கு தெரிவு செய்தார்கள் என்னை. அதற்காக அவர்களுக்காக வேண்டி என்னால் இயன்ற சமூக பணிகளை செய்வதற்கு பல வகையான திட்டங்களை இட்டு நான் தற்பொழுது என்னுடைய அரசியல் களங்களில் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். சரி, நீங்கள் அரசியலுக்கு வந்தீர்கள், உங்களுக்கு மக்கள் ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். பெரும்பான்மை கட்சியாக ஒரு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இருக்கும்போதே நீங்கள் ஏன் ஐக்கிய தேசிய கட்சியை உங்களுடைய கட்சியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து போட்டியிட வேண்டும்? 2008ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியில் தலைவராக எங்களுடைய கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே களமிறங்கினார். அவர் மீது பாரிய நம்பிக்கை இருக்கின்றது முஸ்லிம் சமூகத்துக்கு. என்ன காரணம் என்று சொன்னால், ஒருபோதும் 1948ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி ஆரம்பமாகிய போது அன்று ஆரம்பித்த டிஎஸ் சேனாயக்கா அவர் அளித்த உறுதிமொழி என்னென்றார், சிங்கள வேவேவா, முஸ்லீம் வேவேவா, தெம்மல வேவா, எல்லாம் எங்கள் நாட்டு மக்கள் என்று அவருடைய வாக்குறுதியாக இருந்தது. அதை தொடர்ந்து 48லிருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு சிறுபான்மை இனத்தவர்களை ஆதரிக்கக்கூடிய கட்சியாக இருந்தது. அந்த வகையிலே எங்களுடைய நாட்டிலே தற்பொழுது பிரதமராக இருக்கின்ற கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீது நான் மட்டுமல்ல சிறுபான்மை இனத்தவருக்கு பாரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னுடைய வெற்றி மூலம் இன்று உறுதியாக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை சமூகத்தின் மீது எந்த அளவு நம்பிக்கை உள்ளார் என்பதை மக்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றது என் வெற்றி. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கேயின் எங்களுடைய கௌரவ தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக அந்த இணைத்து மக்கள் அனைவரும் என்னை ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டி பெற்று வெற்றி பெற்றதை இட்டு இதிலிருந்து விளங்கலாம் ரணில் விக்ரமசிங்கேயின் தலைமைத்துவம் எந்த அளவு சிறுபான்மையினருக்கு உதவியாகவும் அவர் மீது நம்பிக்கை இருக்கின்றதை என் வெற்றி மூலம் அனைவருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக என் மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, முழு அனுராதபுரம் மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, முழு இலங்கைக்குமே ஒரு உதாரணமாக அமையும் என்பதை நான் இந்த இடத்தில் உங்கள் முன்னால் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் உங்களுடைய அந்த ஐக்கிய தேசிய கட்சி தேர்வுக்கு நான் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தி அறிக்கையில் உங்களுடைய ஒரு நேர்காணலை பார்க்க முடிந்தது. அதில் நீங்கள் 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் திருகோணமலை பகுதிக்கு சென்ற வேளையில் கடற்புலிகளுடைய தளபதியாக இருந்த சூசி அவர்களை சந்தித்த வேளை நடந்த சம்பவம் ஒன்று பற்றி கூறியிருந்தீர்கள். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்த முடியுமா? 2005ஆம் ஆண்டு அளவிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் எங்களுடைய நாட்டின் தற்போதைய தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் போட்டியிட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே திருகோணமலை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல முழு கடல் புலிகளுக்கும் பொறுப்பாக உள்ள சூசை என்பவரை நான் சந்தித்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டேன், எலெக்ஷன் முடிந்து விட்டது, ஏன் நீங்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஜனாதிபதி தேர்தலில் தோற்கடித்தீர்கள் என்று. அவர் கூறிய பதில் என்னவென்று சொன்னால், இன்று உலகிலே உள்ள தலைவர்களின் ஆக புத்திசாலித்தனமானவர், ஆக திறமையான ஒரு தலைமைசாலி என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சொல்ல முடியும். காரணம் என்னென்று சொன்னால், யுத்தம் இல்லாமல் இரத்தம் சிந்தாமல் இந்த நாட்டை மீட்பார் என்பது அவர்கள் மீது நம்பிக்கை இருந்தது. 1948ஆம் ஆண்டு எங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஒரு இரத்த சொட்டு கூட இந்த மண்ணில் விழவில்லை. அதே மாதிரி அமைப்பில் 2005ஆம் ஆண்டு இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெல்வாரானால் இன்று உலகில் உள்ள அமெரிக்காவை நாங்கள் பெரிய தலைவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் நினைக்கின்றோம். ஆனால் அதையும் ஒரு புத்திசாலியானவர், திறமையானவர் ரணில் விக்ரமசிங்கே. ₹1 இலங்கை பணம் செலவழிக்காமல்
ஒரு இரத்தத்துள்ளி இந்த மண்ணில் விழாமல் அமெரிக்கா போன்ற நாட்டின் உதவியோடும் இங்கிலாந்து போன்ற நாட்டின் உதவியோடும் அங்கே உள்ள இராணுவத்தை இங்கு கொண்டு வந்து அவர்களை இராணுவ உதவியுடனும் ரணில் விக்ரமசிங்க தலைவரின் புத்திசாலித்தனத்தோடும் இரத்தம் சிந்தாமல் யுத்தம் இல்லாமல் இந்த புலிகளின் உங்களுக்கு நன்றாக தெரியும் கருணா அம்மாவை புலிகளிடமிருந்து பிரித்து கொண்டவர் ரணில் விக்ரமசிங்கே என்பது முழு உலகமும் அறிந்த விடயம். அதே மாதிரி ஒரு கருணா அம்மான் போன்று பல்லாயிரக்கணக்கான கருணா அம்மானை அவர் பிரித்து கொள்ளுவார் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அந்த யுத்தத்தில் அவரை தோற்கடித்தார்கள். அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால் யுத்தம் இல்லாமல் இரத்தம் சிந்தாமல் நாட்டை காப்பாற்றுவார் என்ற ரீதியில் தான் அவருக்கு நாங்கள் வாக்களிக்கவில்லை. இல்லை என்றால் அவர் சிறுபான்மைக்கு தேவைப்பட்ட ஒரு சமூக தேவையான இருந்தும் அதை செய்ய அந்த மாதிரியான இடத்தை அவருக்கு கொடுத்தால் எங்களுடைய இடமில்லாமல் போய்விடும். அந்த நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் அவரை அரசியலிருந்து சம்பூர்ணமாக அகற்றுவதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் நாங்கள் செய்தோம் என்று அவர்களுடைய அறிக்கையாக இருந்தது. இதனை கடற்புலிகளின் தளபதியாக இருந்த சூசை உங்களிடம் கூறியிருந்தார். என்னிடம் நேருக்கு நேராக கூறினார். எந்த சந்தர்ப்பத்தில்? 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் தோல்வியை அடைந்து அவரை சந்திக்க வேண்டிய நான் தொழில் புரிகின்ற சந்தர்ப்பத்தில் அவரை காண்பதற்காக நான் செல்லவில்லை. என்னுடைய தொழில் அமைப்புகள் அங்கு ஒப்பந்தம் இருந்தது. திருகோணாமலை மாவட்டத்திலே சாம்பூர் என்னும் பிரதேசத்தில் அவர்களின் கடற்புலி தலைமையகம் அங்கு இருந்தது. அங்கு சென்ற சந்தர்ப்பத்தில் தான் என்னை கண்டு அவர் கரைத்தார். அந்த இடத்தில் தான் அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட ஒரு தற்செயலான ஒரு சந்திப்பு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்படியான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. சரி, அதே நேரத்தில் காதர் மஸ்தான் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பாக போட்டியிட முடிவெடுத்தமையானது ஒரு தில்லான முடிவு என்று சொல்லலாம், துணிச்சலான ஒரு முடிவு. ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல எல்லோரும் நல்லாட்சி அரசாங்கத்தின் பக்கம். ஏனென்றால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூட என்னுடைய ஆதரவாளர்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிங்கள் என்று கூறிவிட்டார். மறைமுகமாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிங்கள் என்று அவருடைய பகிரங்க அறிவிப்பின் போது கூறியிருந்தார். ஆனாலும் நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷ தான் அப்போதைய நிழல் தலைவராக இருந்து கொண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை வழிநடத்தி கொண்டிருந்த சூழ்நிலையில் நீங்கள் அக்கட்சி சார்பாக போட்டியிடுகிறீர்கள். போட்டியிட்டு உங்களால் வெற்றி பெற முடிகிறது. இந்த உங்களுடைய வெற்றியில் மறைந்திருக்கின்ற சூட்சுமம் என்ன? அதால் நீங்கள் சொன்ன இப்போ நீங்கள் சொல்லியது சரி என்று சொல்ல முடியாது. என்னென்றால் தேர்தலுக்கு பிறகு அந்த எங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிட தலைவராக அதிமேதவி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வந்து விட்டார்கள். வந்ததுக்கு பிறகு கட்சி அவரோட இதில் தான் இருக்குது. ஆனால் அந்த நேரம் அவர் அந்த பதவிக்கு வர்றதுக்காக எல்லோரும் பொதுவான ஒரு நல்லாட்சி நடந்ததால் அவர் எந்த கட்சி எதுக்கும் யாருக்கும் சார்பாக தான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க. ஆனால் ஆரம்ப கட்டங்கள் அது கடைசியாக நாங்கள் அது எங்களுக்கு ஒரு பாரிய நெருக்கடியை கொடுத்துச்சு. அதுகளால் தான் எங்களோட வாக்கு வீதங்களும் குறைஞ்சது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கட்சியோட தலைவர் பழைய ஜனாதிபதி அவர்கள். ஆனாலும் அந்த பகுதி மக்களும் பழைய ஜனாதிபதியாக இருந்தாலும் அவருடைய சில நடவடிக்கைகள் நல்லதாக அமைஞ்சிருந்தால் நாட்டுக்கு அந்த பகுதியில் சில அபிவிருத்தி வேலைகள் நடந்திருக்குது. அந்த இதுகளில் இருந்தாலும் எங்களுக்கு அதை மற்றது நான் அங்கே தேர்தலில் வர வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சூழ்நிலையில் எங்களை கட்சிக்குரிய வாக்கோட எங்களுக்கு ஒரு தனி ஒரு வாக்கு ஒன்று இருக்கும். இந்த அவ்வளோ காலமும் எனது ஃபாதர் அந்த இடத்துல மக்களோட நின்று ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்கும். இப்போ கல்வியோ மற்றது ஏதாவது ஒரு கல்யாணங்கள் மற்றது ஒரு சுகையினம் அப்படி சமூகம் எந்த ஒரு இது வந்தாலும் எங்கள்கிட்ட வருவாங்க. அந்த எதிர்பார்த்து ஏதோ எங்களால் இயன்றதை செஞ்சதை வச்சு மூவின மக்கள்கிட்ட வாக்குகளும் எங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் எந்த கட்சியில் எங்களுக்கு நின்றாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ங்கிற ஒரு அடிப்படையில் தான் அந்த பக்கத்தால் அமைச்சர் ஷார்ட் மினிஸ்டர் அவர்கள் அங்கிட்டு யூஎன்பியில் கேட்குறேன்னு இருந்ததோடு நாங்கள் SLPல சார்பாக அதாவது அவர்கள் சார்பாக நான் எலெக்ஷன் கேட்டு அந்த தேர்தல் இதுகளோட எங்களுக்கு தேர்தல் காலத்திலோட மக்கள் ஏன்னா மக்கள் சொன்னாங்க ஏதோ ஒரு பெரும்பான்மை கட்சியில் கேளுங்கள் தான். ஏன்னா தமிழ் மக்கள் அங்கே இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், சிங்கள மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு தனி கட்சி ஒரு முஸ்லீம் கட்சியில் கேட்காமல் நீங்கள் எந்த கட்சியில் கேட்டாலும் நாங்கள் வாக்களிப்போம்னு சொன்னாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வெற்றி பெற வழியும் மற்றது நாங்கள் முழு சிறுபான்மை மக்களும் அதிமேதை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நம்பி அவர்களுக்கு வாக்களித்து அவர் சீட்டில் இருக்கிறார். கட்டாயம் ஒரு சிறுபான்மை மக்களுக்கு நல்லது செய்வார் உண்டு. அதோட
அவரோட அந்த இந்த நாட்டோட தலைவரும் அவரோட பின் இதை எடுத்து பார்த்தா எந்த ஒரு கரைபடைஞ்ச எந்த தலைவர்களோடு எடுத்தாலும் சில கரைபடைந்த சம்பவங்கள் இருக்குது. நம்ம மைத்திரிபால சிறிசேன அவர்கள் எடுத்து பார்க்கல எந்த விதமான ஒரு கரைபடைஞ்சதும் இல்லை. இந்த நல்லாட்சிக்கு வன்னி மக்களும் எதிர்பார்த்த நல்லாட்சிக்குரிய ஒரே தலைவராக தான் நான் அவரை சந்தித்தேன். அதே நேரம் அவர் அந்த நேரம் சொன்னார்கள் தேசிய அரசாங்கம் என்பது. அதால் சிறுபான்மை மக்கள் எதிர்பார்க்குற கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சேர்ந்து ஒரு நல்லாட்சி நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் என்னை வன்னி பகுதியில் இருந்த ஒரு நல்ல ஆட்சி மக்கள் எதிர்பார்த்தாங்க. அதன் விளைவும் எமது சேவையும் தான் அல்லாட நாட்டம் தான் நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இன்று இருப்பதற்கு காரணம். அதான் அந்த கட்சியும் தெரிவு செய்தேன். சரி, பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தற்போதைய தலைவராக இருக்கின்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய அந்த நல்லாட்சியை நோக்கிய பயணத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக போட்டியிட்டது. அப்படி என்றால் நீங்கள் அடிப்படையில் ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அங்கத்தவர் இல்லையா? நான் எங்களை பொறுத்தளவு நான் வியாபாரத்தில் இருந்ததால் எல்லா கட்சிக்கும் உதவி செய்வோம். எந்த கட்சி வேட்பாளராக இருந்தாலும் எம்எல்ஏ என்ற உதவி செய்வோம். எந்த கட்சிக்குரிய நான் அங்கத்தவராகவும் இருக்கவில்லை. ஆனால் ஊர் மக்கள் அனைவரும் நினைப்பார் இவர் SLP ஆளாக இருப்பார், அல்லது இவர் UNP ஆளாக இருப்பார், அல்லது இவர் முஸ்லீம் காங்கிரஸ் ஆளாக இருப்பார்ங்கிற ஒரு எண்ணிக்கையில் பார்த்தாங்களே தவிர நாங்கள் கட்சியை பொறுத்தளவு ஒரு பொதுவான நிலை எங்களுக்கு தான் நாங்கள் இருக்கோம். கட்சி எந்த கட்சியும் சாராமல் ஒரு பொதுவான ஒரு நிலையில் சமூக சேவைகளை எந்த கட்சிகளோட அங்குள்ள அனைத்து கட்சிகளோட ஆட்சியில் இருக்கிற கட்சியும் சரி எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் எமது ஆதரவுகளை தெரிவிப்போம். அப்படி என்றால் ஏன் நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அதான் நான் நேரத்தோட கூறியது போல் ஒரு நல்ல ஆட்சி ஒன்று நிலவ போது நீங்கள் இன்னொரு இடத்தில் குறிப்பிட்ட ஒரு விடயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நீங்கள் அமைச்சர் ரிஷாட் பதீதீன் ஐக்கிய தேசிய கட்சியில் கேட்பதன் காரணமாக நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டியிட முடியும். அது என்னென்றால் அந்த இடத்துல கட்டாயம் அந்த வன்னி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கட்டாயம் எமது எதிர்பார்ப்பாக இருந்தது SLP அதாவது UPFAக்கு ஒன்றும் UNPக்கு ஒரு சீட்டும் தான் கிடைக்கும். எவ்வளோ பாரித்து எந்த அளவு ஓட்ஸ் எடுத்தாலும் அந்த அளவு தான் வாக்கு கிடைக்கும்ன்ற ஒரு அப்போ UNPயை பொறுத்தளவுக்கு ஒரு அமைச்சர் ஒரு ஆள் கேட்குறார். அப்போ யாரோ வெத்தும் பொழுது அந்த அமைச்சருக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அங்கே அமையலாம். அதே மாதிரி நாங்கள் UPFAயில் கேட்கும் பொழுது அந்த பக்கத்தாலையும் ஒரு உறுப்பினர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு உறுப்பினர் நாமளாக இருக்கலாங்கிற ஒரு அடிப்படையில் தான் நீங்கள் வெல்லக்கூடிய கட்சியில் மக்கள் விரும்பிய ஒரு 2 பெரும்பான்மை கட்சிகள் ஒன்றை தேர்ந்தெடுத்து சூட்சமாக ராஜேந்திரமாக நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டிருக்கிறீர்கள் என்று கூறுகிறீர்களா? இல்லை, அப்படி இருந்தாலும் இப்போ எமக்குன்னு ஒரு வாக்கு இருக்குது. இல்லை, அமைச்சர் ரிஷாட் பதீதீன் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டால் அவர் வெற்றி பெறுவார். அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக தான் போட்டியிட்டால் வெற்றி பெறுவார் என்ற அதோட ஒரே மேடையில் நாங்களும் அமைச்சரும் ஏறி ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் வரக்கூடாது என்பதற்காக நான் ஒதுங்கி இந்த முடிவெடுத்தோம். ஏன் நீங்கள் இருவரும் ஒரே மேடையில் பேசக்கூடாது? இல்லை, அது பேசுவதற்கு நாங்கள் திடீர் அரசியலுக்கு நாங்கள் பேசக்கூடிய ஒரு அந்த காலகட்டத்தில் ஒரே மேடையில் ஏறி என்னென்றால் அங்கே ஒரு விமர்சனம் சில நடவடிக்கை நல்ல விஷயங்களும் அமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது மாதிரி சில பாதங்களும் அதில் பிரதிபலிப்பு நடந்திருக்குது. அப்போ நாங்கள் எமது ஆதரவாளர்களோட முதல் கோரிக்கையை நீங்கள் அமைச்சரோட ஒரே கட்சியில் நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது என்பது தான் முக்கியமாக நாங்கள் ஒரு ஆலோசனை. இப்படி எலெக்ஷன் நீங்கள் வர்ற தேர்தலில் நீங்கள் நிற்கணும், வந்து சமூகத்துக்கு சேவை செய்யணும்னு சொல்லையில் நாங்கள் எந்த கட்சியில் எப்படி கேட்குறது நாங்கள் சொன்னோம். எங்களுக்கு ஏன்னா நாங்கள் கேட்க போகிறோன்னு சொன்னதுக்கு பிறகு 2 கட்சிகள்லேயும் எங்களுக்கு வந்துச்சு நீங்கள் எங்கள் இதில் கேட்கலாமான்னு. அதை பற்றி எப்படி ஒரு முடிவு எடுக்கையில் தான் இப்போ சொன்னாங்க. நீங்கள் என்றால் இங்குள்ள பிரச்சனைகளுக்கு கட்டாயம் அவர் ஒரு கட்சியில் வந்தால் அந்த கட்சி ஆட்சி அமைத்தால் அவர் நல்லதை செய்வார். நீங்கள் ஒரு கட்சியில் போட்டு அந்த கட்சி ஆட்சி அமைத்தால் உங்களால் இயன்றதை செய்ய இயலுமென்று தான் மக்களும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இப்போ 2 பேருமே ஆளுங்கட்சியில் இருக்கிறதால 2 பேருமே அந்த பகுதிக்கு சேவை செய்யலாம் என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அப்படினால் அடிப்படையில் உங்களுக்கும் அமைச்சர் ரிஷாட் பதீதீனுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அரசியல் ரீதியாக? அரசியல் ரீதியானா ஒரு செயல்பாடுகளில் ஒரு ஆளுக்கு சொல்கிறது, மற்றபடி நான் அவருடைய செயல்பாடுகள் அரசியல் ரீதியில் எடுத்தால் அதுதான் இல்லை என்று நேராக சொல்கிறதற்கு அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர் சில இதுகளை
உதவிகள் நேரடியாக செய்யல சில பாதிப்புகள் சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அவர்கள் ஒரு அணியாக வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கையில் நாங்கள் ஒன்றா சேர்ந்து கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை. அதே நேரம் இப்படி இருந்தால் தானே மக்களும் எதிர்பார்த்தது, மற்ற மாற்று சமூகமும் எதிர்பார்த்தது 2 சைடில் நிற்கையில் ஏதோ ஓனியாகல. ஏன்னா கட்டாயம் அவங்கள பொறுத்தளவுக்கு கூட்டமைப்பு டிஎன்ஏ பொறுத்தளவுக்கு அவர்கள் 4 சீட் எடுப்பார்கள் என்று தான் கூடுதலாக எதிர்பார்த்த அமைப்புக்கு 4 நடந்தது. ஒன்று வரையில் ஏதோ ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக சில நேரம் அமைஞ்சிடலாம், ஒன்று யூஎன்பிஓ அப்படின்ற வரையில் மக்களுக்கு ஏதோ ஒரு சேவைகள் நடக்கணும் என்பதில் எமது ஆதரவாளர்களும் எமது ஆலோசகர்களும் மிச்சம் கவனமாக இருந்தார்கள். நீங்கள் அவர் எந்த அணியில் கேட்டாலும் மாற்றி கேளுங்கள், அலமதுல்லா உங்களுக்கு வெற்றி இருக்குது, நீங்கள் அந்த ஒரு முடிவு எடுங்கன்னு தான் சொன்னார்கள். அவருடைய ஆலோசனைகள் சரியாக இந்த இறைவன் நாட்டத்தால் அமைஞ்சுள்ளது என்பது தான் என்னுடைய கருத்து. சரி, அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் அவர்களே, நீங்கள் நாட்டில் இனவாதம் தள்ளை தூங்கி இருந்த ஒரு காலப்பகுதியில் தான் ஜனாதிபதி தேர்தலும் சரி பாராளுமன்ற தேர்தலும் சரி இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தல் நிறைவேற்றதற்கு பிறகு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் இனவாதம் பெரிதாக பேசப்பட்டது. இந்த சூழ்நிலையில் உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய மாவட்டத்தில் மிகவும் கடினம். சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் ஒரு சிறுபான்மை உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் அது நீங்களாகத்தான் இருக்க முடியும். வரலாற்றில் உங்கள் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் சிங்கள பெரும்பான்மை மக்களின் வாக்குகள் இல்லாமலும் உங்களால் வெற்றி பெற்றிருக்க முடியாது. எவ்வாறு நீங்கள் அந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டீர்கள்? ஏன் இந்த இனவாதம் தழைத்தோங்கி இருந்த சூழ்நிலையில் சிங்கள மக்கள் உங்களை ஆதரிக்க வேண்டும்? சிங்கள மக்கள் என்னை ஆதரிப்பதற்கு 2 காரணங்கள் உள்ளன. அதில் ஒன்று, நான் முடிவெடுக்கப்பட்ட கட்சி ஐக்கிய தேசிய கட்சி, அதன் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் நம்பிக்கை உள்ளவர்களாக முஸ்லிம்களும் இருந்தார்கள். அந்த நேரத்திலே முஸ்லிம் சமூகம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒவ்வொரு வாக்கு எலெக்ஷனிலும் வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த ஒரு நன்றி கடனாகவும், அதே நேரம் என்னை அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து இன மக்களும் நம்பினார்கள். இவர் மூலம் இவர் ஒரு வியாபாரியாக இருக்கின்றார். இவருடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பதல்ல, இவருடைய நோக்கம் சமூக நோக்கம். அரசியலுக்கு வருவதற்கு முன்பே பாரிய சில வேலை திட்டங்களை நான் சமூகத்துக்காக செய்துள்ளேன். என்னுடைய மாவட்டத்தில் உள்ள அனைத்து இன மக்களுக்கும் செய்துள்ளேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2013ஆம் ஆண்டு அளவில் அனுராதபுரம் மாவட்டத்திலே பாரிய ஒரு நீர் பிரச்சனை ஏற்பட்டது. அது ஒரு இனத்துக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வல்ல. ஒரகப்பத்தான மதவச்சிய 2 ஆசனங்களிலும் பெரிய ஒரு பற்றாக்குறை ஒன்று ஏற்படுது, நீர் பிரச்சனை. அதற்காக வேண்டி நான் பல கோடி ரூபாக்களை டிஎன்எல் ஊடாக சென்று அங்கு அவர்களுக்கு உணவுப் பொதிகளையும் அவர்களுக்கு நீர்களையும் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள சுத்திகரிக்கப்பட்ட நீரை பவுசர் மூலம் கொண்டு அவர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். அதே நேரம் கிணறுகள் வட்டி தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம். அப்படியான ஒரு அமைப்புகள் மூலம் அனுராதபுரத்தில் உள்ள அனைத்து இன மக்களும் என்னை நம்பினார்கள். ஆனால் இனவாதம் பேசப்பட்டிருந்தாலும் அன்றைய எங்களுடைய களத்துக்கு பொறுப்பாக இருந்த தலைவர் கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இனவாதி அல்ல என்பதை அனுராதபுரம் மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினர் உணர்ந்து கொண்டார்கள். அவருடைய மேடையில் பேச்சில் கூட என்னுடைய 2ஆம் நம்பருக்கு வாக்களிக்குமாறு பல மேடைகள் அவர் கூறியிருந்தார். அதன் மூலம் மக்கள் நம்பினார்கள் தலைவர் ஒரு இனவாதி அல்ல. அதனால் நாங்களும் இனவாதிகள் அல்ல என்பதை அனுராதபுரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற இனவாதம் இருக்கலாம், ஆனால் ஒரு சில 100க்கு 1-2 வீதமானவர்கள் தான் அதை பின்பற்றலாம். ஆனால் அனுராதபுரம் மாவட்டத்தில் வாழ்கிற கூடுதலான மக்கள் இனவாதிகள் அல்ல என்பதை என் வெற்றி மூலமும் தலைவர் மீது நம்பிக்கை கொண்டது மூலமும் நிரூபித்து விட்டார்கள். சரி, அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் அவர்களே, உங்களுடைய மாவட்டத்திலும் அதே பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் மூவினங்களும் உங்களுடைய வன்னி மாவட்ட தேர்தல் மாவட்டத்தை பிணைத்து ஒப்படைத்துகின்றார்கள். மூவினங்களையும் சேர்ந்த மக்கள், நீங்கள் வவுனியா மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட இந்த அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு முஸ்லிம் மக்கள் மீது ஒரு சந்தேக பார்வை, அதே நேரத்தில் முஸ்லிம்களுக்கு தமிழர்கள் மீது ஒரு சந்தேக பார்வை, அதே நேரத்தில் ஒரு பக்கம் இருக்கின்ற சிங்களவர்கள் மீது ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கின்ற ஒரு நிலைத்தன்மையற்ற ஒரு உறவுமுறை அங்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உங்களுடைய வெற்றி என்பதும் முக்கியமானதொரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் இந்த 3 சமூகத்தினுடைய வாக்குகளை பெற்றுத்தான் நிச்சயம் வெற்றி பெற்றிருப்பீர்கள். இது உங்களுக்கு எப்படி வாய்த்தது? வன்னி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு
அதான் சொல்கிறது என்றால் மூவின மக்களும் நம்பியிருந்தார்கள். என்னையே நான் முதலும் கூறியது போல் நான் அரசியலுக்கு வருவதற்கு முதலே எனது தந்தையும் அதோடு நாங்களும் செய்த மக்களோடு தான் இருந்தோம். மற்றது அந்த மூவின மக்களும் அவங்க ஒவ்வொரு சமூகத்துக்கும் நாங்கள் ஒரு பாலமாக இணைவதற்கு ஒரு பாலமாக இருப்போம் என்பதை மிக முக்கியமாக உணர்ந்தார்கள். அதாவது விளக்கமாக கூறுவதென்றால் முஸ்லீம் சமூகமும் தமிழ் சமூகத்துக்கும் கட்டாயம் எங்கள்கிட்ட இப்போ எமது வியாபார ஸ்தலங்கள் எடுத்தால் கூட அந்தந்த ஒவ்வொரு ஊர்களில் எங்களோட வியாபாரங்கள் இருக்குது. அந்த ஊரை சார்ந்தவர்களும் நாங்கள் கூடுதலாக போடுவோம். எந்த சமூகம்னு பார்க்க மாட்டோம். அதே மாதிரி எமது வியாபாரங்களையும் எல்லா சமூகத்தையும் சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். மற்றது நாங்கள் அங்கு எந்த சேவை செய்தாலும் எந்த இன மக்கள் வந்தாலும் சேவை செய்திருக்கிறோம். அந்த அடிப்பில் எங்களை ஒரு இனவாதியாக அவர்கள் பார்க்கவும் இல்லை. சில எமது கட்சியில் ஒரு இனவாதம் கருத்துள்ள கூடுதலானவர் இருந்தாலும் அந்த பாரிய வாக்குகளும் எமக்கு கிடைத்திருக்கிறது. எமக்கு மூவின மக்களிடம், அதாவது நான் தான் சில இடங்களில் சொல்கிறது, வவுனியா மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு சமூக வாக்குகளும் இல்லாட்டி 2 சமூக வாக்குகளோடு தான் உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் என்னையை பொறுத்தளவு மூவின வாக்குகளும் கிடைச்சித்தான் நான் வந்தென்பதை நான் எந்த இடத்துலையும் பெருமையாக சொல்லிக்கொள்கிறத நான் அதை விரும்புகிறேன். இந்த வன்னி மக்கள் ஒரு இனவாதிகள் அல்லங்கிறத தான் எனது தெரிவு நிரூபிக்குது. சரி, அதே நேரத்தில் உங்களுடைய மாவட்ட மக்களை மேலும் மேலும் இணைக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடும் உங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் இனம் கண்டிருக்கிற அடிப்படை பிரச்சனைகள் என்ன? அடிப்படை பிரச்சனை என்றால் அது மிகவும் யுத்தம் பாரியலும் நடந்து மீள்குடியேற்றங்கள் உரிய முறையில் ஒன்றும் சரியாக நடக்கலை. அது சம்பந்தமாக கட்டாயம் மீள்குடியேறிய மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை. இப்போ சில மக்கள்கள் வர்றாங்க, வீடு கட்டி சில அமைப்புகள் ரீதியாகவும் வீடு கட்டி கொடுக்குறாங்க. நான் அவங்களுக்கு அங்கே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அப்போ அவங்க திரும்பி போயிடுறாங்க. அது சம்மந்தமாக நான் இப்பொழுதோட அண்மையில் அந்த கீழ்மல்ல இந்த ஒரு நீர்த்தேக்கம் சம்பந்தமாக நான் முசலி ஏரியாக்களில் போயிருக்கல. எமது மக்கள்கள் சொன்னாங்க அந்த பகுதிக்கு நாங்கள் இருக்கிறனால் எமதுக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்குது, தொழில் வேணும். அப்போ அந்த பகுதி மக்கள் கூடுதலான மக்கள் விவசாயிகள். ஆனால் விவசாயத்தில் நல்ல வசதியோடு இருந்த மக்கள், ஆனால் திடீர்னு அவரோட இடம்பெயரக்கூடிய ஒரு சூழ்நிலை திடீர்னு அவங்க இடம்பெயர்ந்து திரும்பி வரையில் அவர்களுக்குரிய அந்த வசதிகள் இல்லை. நீண்ட காலத்துக்கு அப்புறம் வர்றாங்க, விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு குளங்கள் இருக்குது, அதுக்குரிய நீர்ப்பாசனங்கள் நீர் தேக்கி வச்சு கொடுக்குற அளவுக்கு சில அமைப்புகள் அவங்களுக்கு இல்லை. அது சம்பந்தமாக அங்குள்ள படித்தவர்கள் என்ஜினியர்ஸ்மாக சொன்னாங்க, சில திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டோம். அது அந்த திட்டங்களுக்கு சில எதிர்ப்புகள் அந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போயிடுச்சு. அதுகள் வந்திருந்தால் எங்களோட வன்னியில் இருக்கிற மன்னார் மாவட்டத்திற்கு இருபோக நெல்செய்கைக்கு தண்ணி தாராளமாக வருமானு உடனடியாக நான் அது சம்பந்தமாக அவங்களோட பேசி அவங்கள்ட்ட இருந்த சில விவரங்களை எடுத்து அது சம்பந்தமாக நான் அமைச்சர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கௌரவ விஜித்தமணி சேஷ் அவர்களை நான் சந்தித்து அவங்களோட அவங்க உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு உடனடியாக அந்த திட்டம் அமல்படுத்தப்படுது. அது என்ன அதில் திட்டத்துடைய பேர் எனக்கு அன்றாபுரம் இதில் தான் அது அமுல்படுத்தப்படுது. அந்த திட்டம் அமுல்படுத்தப்படும் பொழுது மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் அனைவருக்கும் இருபம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அன்றாபுரம் மாவட்டத்துக்கும் அதில் ஒரு பகுதி நீர் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்போ அந்த திட்டத்தை நான் பேசி இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அது மிக விரைவாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி அது விவசாயங்களோட அதே மாதிரி எல்லா பகுதிகள்லையும் மெயினாக விவசாயம், அது மாதிரி இந்த யுத்தங்களால் பாதிக்கப்பட்ட கல்வி ரீசெட்டில்மெண்ட் பிரச்சனை. அப்போ அந்த ரீசெட்டில்மெண்ட் மக்கள் வந்துடுவாங்க, மீள்குடியேற்றத்துக்குரிய மக்கள்கள் அவர்களுக்குரியது. அதே மாதிரி தமிழ் பகுதிகளில் எடுத்துக்கொண்டாலும் இதே பிரச்சனை தான். அவர்கள் மீள்குடியேறி இருக்கிறார்கள், அந்த பகுதிகளுக்கு அபிவிருத்திகள்னு சொல்லி பாதைகள் போடப்பட்டிருக்கு, ஆனால் அவர்களுடைய மீள்குடியேற்றம் ஒழுங்காக நடக்கலை அங்கே. அப்போ அதுகளை தான் முதலாவது நான் இனங்காண்றது. மீள்குடியேற்ற விஷயம் மிக விரைவாக அவங்களுக்கு நடக்கணும், அதோட வாழ்வாதார பிரச்சனை செய்யணும், அதோட ஒற்றதாக கல்வி. அந்த அடிப்படையில் தான் நான் எனது பாராளுமன்ற எனக்கு கிடைக்கிற சம்பளம் முழுவதையும் ஏழை மாணவர்கிட்ட கல்விக்காக செலவழிப்பணுன்றோடு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்காக தான் நான் இன்று
கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா கல்வி அங்கே முக்கியமாக தேவைப்படுது. அது மாதிரி ஹெல்த் சுகாதாரம் எடுத்துக்கொண்டால் அங்கே இந்த கிட்னி நோயாளர்கள் கூடுதலாக இருக்கிறாங்க. குடிநீர் சுத்தமான நாங்கள் நீரை பொறுத்தளவு சுத்தமான நீர் கொடுக்க வேண்டியதாக அந்த விஷயத்தில் வந்து எமது ஜனாதிபதி வந்து இந்த சுத்தமான நீர் கொடுக்கறதுக்காக மிகவும் இந்த கிட்னி நோயாளர்கள் சம்பந்தமாக மிகவும் சில இது ஒரு பெரிய பாரிய ஆஸ்பத்திரியோடு கட்டுவதற்கு இருக்கிறார்கள். இப்படியான மற்றது அந்த பகுதிகளில் அதான் பொதுவாகவே சொல்லப்போனால் விவசாயம் மீள்குடியேற்றம் மற்றது விவசாயம் சுகாதாரம் கல்வி இப்படின்ட்டு பாரிய பிரச்சனை இருக்குது. அது சம்பந்தமான பிரச்சனைகளை நான் இப்போ புதியவன் சொல்லி அந்த பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு அது சம்பந்தமாக அமைச்சர்களுடன் இப்போ கல்வி சம்பந்தமாக கல்வி அமைச்சருடன் கௌரவ அகிலராஜ் அவர்களுடன் பேசியிருக்கிறேன். அது மாதிரி எக்ரிகல்ச்சர்ஸ் விவசாயத்தை எடுத்திருந்தால் அமைச்சர் துமிந்த திசாநாயக் அவர்களோட பேசியிருக்கிறேன். பிரச்சனைகளை கொடுத்துருக்கிறேன். அவர்கள் கட்டாயம் அதுகளை வந்து அந்த பகுதிகளுக்கு ஒருக்கா வந்து பார்த்து உரிய நடவடிக்கை. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் தெரியுது. வடக்கண்டாலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அதில் வன்னி கூடுதலாக பாதிக்கிறதால அவர்களோட கதைத்திருக்கிறேன். மிகவும் மக்களுக்கு ஒரு நல்ல விடிவுகள் அவர்கள் வந்து நல்ல அபிவிருத்திகள் மேற்கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பில் நான் இருக்கின்றேன். அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் அவர்களே, நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் இனங்கண்டிருக்கின்ற மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன? எதிர்வரும் 5 ஆண்டு காலப்பகுதிக்குள் நீங்கள் என்ன செய்ய எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? என்னுடைய மாவட்டத்திலே நான் இடங்கண்ட முதல் பிரச்சனையாக கல்வி பிரச்சனையை காணப்படுகின்றது. கல்வியின் இல்லாவிட்டால் சமூகமே அழிந்துவிடும். அந்த வகையில் 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து எங்களுடைய மாவட்டத்திலே ஒரு பாரிய கல்வி கூடம் உண்டு இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது. என்னுடைய அரசியல் காலத்திலே நான் கொடுத்த வாக்குறுதி ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரு பாடசாலை அமைக்க வேண்டும் என்று. அந்த வகையிலே அதுக்குரிய முயற்சிகளை செய்து கொண்டு போகின்றேன். அந்த வகையில் மத்திய அரசுக்கு உட்பட்ட ஒரு பாடசாலையாக அனுராதபுர சாயிரா கல்லூரி விளங்குகின்றது. அந்த கல்லூரியை முன்னேற்று முகமாக கல்வி அமைச்சர் கௌரவ அகில விராஜோடு நானும் எங்களுடைய உண்மையிலே ஒரு சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு கருத்தாவியாக இன்று விளங்குகின்றார் எங்களுடைய ரிஷாட் பதுருதீன் அமைச்சர். உண்மையிலே அவர் ஒரு சமூக நோக்கமுள்ள தலைவராகத்தான் நான் காண்கின்றேன். காரணம் என்னவென்றால் எந்த இடத்திலும் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அங்கு நிற்கின்றார். அதே நேரம் கல்வி என்று பார்க்கின்ற பொழுது அவரும் பாரிய அளவில் கல்விக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்றார். அந்த வகையில் நானும் அவரும் இணைந்து அகில விராஜ் அமைச்சரோடு கதைத்து அவர் எங்களுக்கு வாக்குறுதி தந்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்திலே உள்ள பெரிய ஒரு உங்களுடைய பாடசாலை முடிவெடுங்கள் என்று. அந்த வகையில் அனுராதபுர சாயிரா காலேஜை நாங்கள் தெரிவாக்கியுள்ளோம். 5 வருடத்துக்குள்ளால் அந்த பாடசாலை ஒரு பூர்த்தியான ஒரு பாடசாலையாக ஆக்கி தருவார் என்பதை கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவரோடும் கல்வி அமைச்சர் அகில விராஜரோடும் நாங்கள் 2 பேரும் கதைத்துள்ளோம். அது நடக்கும் என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்வதோடு மற்றைய பிரச்சனையாக மாவட்டத்திலே கல்வி அமைச்சர் எங்களுடைய முதல் அமைச்சர் கௌரவ பேசல ஜெயரத்ன அவரோடு நான் கதைத்தேன். அவரும் எனக்கு சொன்னார், ஒரு முதலாவது வருட மத்துக்கு ஒரு பாடசாலை முடிவெடுங்கள் என்று. அந்த வகையில் என்னுடைய கலாவ தேர்தல் தொகுதியில் என் கிராமத்தில் உள்ள கலாவ மத்திய கல்லூரி அந்த பாடசாலையை நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். உலக வங்கியின் உதவியோடு எங்களுடைய மாகாண கல்வி அமைச்சரும் என்னுடைய மத்திய கல்வி அமைச்சர் அகில விராஜும் இணைந்து 25 கோடி ரூபாவை அதுக்காக தற்பொழுது ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். அதுக்குரிய அனைத்து முயற்சிகளும் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 5 வருடத்துக்குள்ளால் முதலாவது வருடத்தில் என்னுடைய 2016ஆம் ஆண்டு அபிவிருத்திக்கான ஒதுக்கப்படுகின்ற இந்த 25 கோடி ரூபாவில் கலாவ மத்திய கல்லூரியை நாங்கள் தரம் உயர்த்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். அதுக்கு அடுத்தபடியாக அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரகோபத்தான என்னும் ஒரு தேர்தல் தொகுதியில் ஆக கூடுதலான முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள். அங்கே உள்ள ஒரு ஒரகோபத்தான மகாவித்யாலயத்தை நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். அதுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதை இந்த வருடத்திலே விளையாட்டு அமைச்சர் எங்களுடைய கௌரவ ஜெயஸ்ரீ ஜெயசேகரவும் அவருடைய பிரதி அமைச்சர் என்னுடைய ஆக நெருக்கமாக இருக்கின்றார் எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸில் போட்டி பெற்று வென்ற ஹரிஸ் அவர்களும் 2 பேரும் எனக்கு வாக்குறுதி தந்துள்ளார்கள்.
அனுராதபுரம் மாவட்டத்துக்கு 3 பாரிய அளவிலான மைதானங்கள் அமைத்து தருவதற்கு அதில் உரகப்பத்தான பாடசாலையை நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். அந்த வகையில் அடுத்த வருடத்தில் 2017ஆம் ஆண்டில் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்கிறேன் உரகப்பத்தான பாடசாலையை என்னுடைய காலகட்டத்தில் தரம் உயர்த்துவதற்கு நான் தீர்மானித்துள்ளேன். அதுக்கு அடுத்தபடியாக உள்ள பெரிய ஒரு பிரச்சனை தான் உங்களை அனைவருக்கும் தெரியும், சிறுநீரக பிரச்சனை. இந்த பிரச்சனைக்காக வேண்டி என்னுடைய மாதாந்த சம்பளத்தை கூட கொடுப்பதற்கு நான் தீர்மானித்து விட்டேன். மாதாந்த சம்பளம் மட்டுமல்ல, பார்லமெண்டத்தில் எனக்காக என்னென்ன ஒதுக்கீடுகள் செய்கின்றார்களோ அனைத்து ஒதுக்கீடையும் அனுராதபுரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற அனைத்து இன மக்களுக்கும் சிறுநீரக நோய்க்கு புற்றுநோய்க்காக வேண்டும், அதே நேரம் அங்கவினர்களுக்காக வேண்டியும் வயது வந்தவர்களுக்கும் கொடுப்பதற்கு தீர்மானித்து தற்பொழுது அதற்குரிய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அனுராதபுரம் மாவட்டத்திலே என்னுடைய மக்கள் சிறுநீரகத்தால் பாதிக்கப்படுகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அனுராதபுரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற சனத்தொகை 7,72,000 பேர் வாழ்கின்றார்கள். அதிலே 12,436 பேர் சிறுநீர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இந்த மக்களின் வீதத்தின் பார்க்கின்றது 1.6% காணப்படுகிறது. இந்த மக்களுக்காக வேண்டி அரசியலுக்கு வருவதற்கு முன்பதாக அனுராதபுரத்திலே அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை ஒன்று அல்ல. உங்களுக்கு நன்றாக தெரியும், கண்டியில் இருக்கின்றால் டாக்டர் திலக்ஸ் அபேசேகர் என்பவர், அவர் இதில் ஒரு முக்கியமான ஒரு சிறுநீரக சம்பந்தப்பட்டவர். அவர் என்னோடு கதைத்த நேரத்தில் 2008ஆம் ஆண்டில் என்னுடைய வாப்பாவின் மறைவுக்கு பின்பதாக என்னுடைய வாப்பாவின் பேரில் நல்ல எண்ணத்தை வைத்தவனாக அனுராதபுரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற ஒரு இனத்துக்கு மட்டுமல்ல அனைத்து இன மக்களுக்குமாக 10 லட்சம் ரூபாய் பணத்தை ஒதுக்கீடு செஞ்சேன் சிறுநீரக நோயாளிகளுக்காக. அந்த வகையில் அதை தொடர்ந்து தான் நான் என்னுடைய மாதாந்த சம்பளத்தையும் கொடுப்பதற்கு தீர்மானித்துள்ளேன். இன்று உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே கௌரவ தலைவர் ஜனாதிபதி அவர்கள் ஒரு பாரிய ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முடிவெடுத்துள்ளார். என்னவென்றால் சிறுநீரகத்துக்கான ஒரு நிவாரணம். அந்த வகையில் மெதிரிகிரிய பிரதேசத்திலே 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடில் ஒரு பாரிய ஒரு சுகாதார சிறுநீரக வைத்தியசாலை அமைப்பதற்கு முடிவெடுத்துள்ளார். அதுக்காக வேண்டி இந்த சந்தர்ப்பத்திலே கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ எங்களுடைய நாட்டின் பிரதமர் அவருக்கும் அதன் கௌரவ சுகாதார அமைச்சர் ராஜித சேன்ராத் அவர்களுக்கும் கௌரவ பிரதி சுகாதார அமைச்சர் பைசல் காசின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்த வண்ணமாக அதே நேரம் ராஜித சேன்ரத்ன அமைச்சரோடும் என்னுடைய கௌரவ பிரதி அமைச்சர் பைசல் காசின் அவருடன் கதைத்தேன். நானும் ரிஷாட் மினிஸ்டரும் சேர்ந்து அவரை போய் சந்தித்து கதைத்த நேரத்தில் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள 3-4 இன மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்களுக்காக வேண்டி பாரிய ஒரு சேவையை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ராஜித் சென்றத்தை உறுதியளித்தார். அவரும் அனுராதபுரம் மாவட்டத்துக்கு வருவதாகவும் எங்களுடைய பைசல் காசின் அமைச்சர் என்னோடு 2 நாட்கள் ஒதுக்கீடு செய்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்துக்கு வந்து அங்கு உள்ள சுகாதார பிரச்சனைகளை எங்களால் இயன்றளவு தீர்ப்போம் என்பதை முடிவெடுத்துள்ளார்கள். வன்னி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் அவர்களே, உங்களுடைய வன்னி மாவட்டத்தில் மீள்குடியேற்றம் என்பது மிக பிரதானமான பிரச்சனை. இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இங்கே ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. வெளி மாவட்டங்களில் உள்ள மக்கள் மீள்குடியேற்றப்படுகிறார்கள், பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்த மக்கள், அந்த பகுதியில் வசிக்காத மக்கள் மீள்குடியேற்றப்படுகிறார்கள் என்று. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தற்பொழுது இந்த யுத்த காலங்களில் இப்போ 90ஆம் ஆண்டு ஒரு பாரிய இடம்பெயர்வு முஸ்லீம்கள்ட்ட, அது மாதிரி 83, 84 யுத்தங்கள் அப்பப்போ அந்தந்த காலங்களில் அந்த பெரும்பான்மையினர் இருந்த மக்களும் அவர்களும் வெளியேற்றப்பட்டார்கள். வெளியாகினாங்க யுத்த பயத்தில். அதற்கு பிறகு தற்பொழுது இப்போ அவர்களை குடியேற்றதாக தான் சொல்கிறாங்க. அதில் சம்பந்தமாக பாரிய இந்த இதுகள் வருது. இப்போ சில பகுதிகளில் இப்போ உதாரணத்துக்கு எடுத்தால் வெளியோயா போகஸ்டோ இப்படிவான பகுதிகளில் சிங்கள மக்களை குடியேற்றிருக்காங்க. அவங்க சொல்கிறது நாங்கள் முதல் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு போன குடும்பம் கொஞ்சம் இப்போ கூடுதலாக வர்றாண்டு. அப்போ அதில் இதுகள் இவ்வளோ நாளும் இந்த யுத்தம் முடிஞ்சு சரியாக தெரியாமல் இருந்து இந்த அரசியலுக்கு வந்தது அப்புறம் போகிறதால எங்களுக்கு இது சம்பந்தமாக தற்பொழுது எப்படியும் அவர்களும் அங்கே உள்ள வன்னி மக்கள் வன்னி வாக்காளர்கள், அதால் அவர்கள் இப்போ குடியேறினாங்க. முதல் இப்போ முஸ்லீம் மக்கள் இப்போ முஸ்லீம்களும் இப்பொழுது வரையில் அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. புத்தளம் பக்கத்தில் உள்ள முஸ்லீம்கள் வர்றாங்கன்னா எமது மக்கள் போனவங்க தான் வர்றாங்க. போகையில் குறைந்த ஒரு தொகையாக போயிட்டு தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 25 வருடம்
விட்டு வரையில் ஒரு பாரிய ஒரு தொகை வரையில் அதில் தான் அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குதே தவிர எப்படியோ இப்பொழுது வன்னியை சேர்ந்த மக்களாக இருக்கையில் எல்லோரும் வன்னி மக்களாக தான் நாங்கள் அதை இப்பொழுது பார்க்கணும். இல்லை, அது உங்களுடைய கட்டாயம். நீங்கள் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய பகுதியில் சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெறுகிறதா? சட்டவிரோதமாக மணல் அகழ்வு இடம்பெறுகிறதா? காடழிப்பு இடம்பெறுகிறதா? முதல் அப்படிகள் இடம்பெறுது. இப்போ காடழிப்புங்கிறது சில அனுமதிகள் உரிய முறையில் எடுக்காமல் அதை வெட்டும் பொழுது அதை காடழிப்புன்னு சொல்கிறாங்க. மீள் குடியேற்றத்திற்காக தான் அதுகள் நடந்திருக்குது. அது அந்த மீள் குடியேற்றம் வரையில் இப்படியான நிகழ்ச்சி நடக்குது. அதில் உரிய ஒரு அரச ஒரு பிரதேச செயலாளர் ஒரு அனுமதி கொடுத்தாலும் உரிய இன்னும் இது சார்ந்த வன திணைக்களம் இருக்குது. இப்படியான இதுகள் சார்ந்த திணைக்களங்களில் உரிய முறையில் அனுமதிகள் எடுக்கப்படாததை வச்சு தான் அந்த காடுகள் அழிக்கிறேன்னு சொல்கிறாங்க. மற்றது இப்பொழுது இந்த மீள்குடியேற்ற சம்பந்தமான விவாதத்திலையும் பலர் பேசியிருந்தார்கள். திடீரென அந்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இந்த கிட்டத்தட்ட 4-5 அடி உயரத்தில் ஏதாவது இந்த காணி பராமரிக்காமல் அது வளர்ந்திருந்தாலோட காடாக அது கணிக்கப்படும் என்று அதுகளை துப்புரவு பண்ணைகளையும் அவங்க காடழிப்புன்னு சொல்லிட்டு சில மக்கள் இருந்த இடங்களையும் துப்புரவு பண்ணுறாங்க. ஆனால் இலங்கை அரசாங்கத்தில் சட்டப்படிக்கு தன்னோட சொந்த காணிலோட சில மரங்களை வெட்டுன்னா அனுமதி எடுக்கணும். அந்த அனுமதிகள் எடுத்திருந்தால் அந்த காடழிப்புங்கிற பிரச்சனை இன்னும் வந்திருக்காது. அதே நேரத்தில் மணல் அகழ்வு தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள், பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து அங்கே மண் அகழ்வில் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைக்கிறது. சென்ற இதுகளில் பாரிய பிரச்சனை அப்படி இருந்திருக்குது. இப்போ கொஞ்சம் அதுகள் தடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அன்று நானும் மன்னார் பக்கங்கள் சென்ற பொழுது பாரிய ஒரு குற்றச்சாட்டாக அங்குள்ளவர்கள் வைத்தார்கள். அது சம்பந்தமான பிரதேச செயலாளர் அவரோட கண்ட நாங்கள் கொடுக்கல அப்படி அனுமதி. சில ஆட்கள் அன்றாபுரத்தில் போயிருந்தாலும் தாங்கள் அதை கொடுக்கணும் என்று சொல்லி அன்றாபுரத்தில் போய் சில இந்த இது சம்பந்தமாக அனுமதி கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டில் ஜிஎஸ்எம்பி அதில் அனுமதி எடுத்துகிட்டு வந்து செய்கிறேன்னு சொன்னால் இருந்தாலும் அதை தாங்கள் இப்பொழுது தடுத்திருக்கிறோம்னு சொல்லி இப்போ அன்று நானும் அந்த பகுதியில் சென்ற பொழுது முதல் பாறையில் இருந்திருக்குது. இப்போ மிகவும் குறைந்திருக்கிறது. 1-2 களவாக நடக்கலாம். இப்பொழுது அனுமதி கொடுத்தங்கிற அளவுக்கு இப்போதைக்கு இல்லை இந்த நிர்வாகத்தில். இப்பொழுது படிப்படியாக குறைந்து படிப்படியாக நல்ல ஆட்சியில் ஒரு நல்ல அந்த நிகழ்வுல கொஞ்சம் நடந்துக்கிட்டு. அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் அவர்களே, உங்களுடைய மாவட்டத்தில் சுகாதார பிரச்சனை இருக்கிறது, கல்வி பிரச்சனை இருக்கிறது. இது தொடர்பில் நீங்கள் கவனம் செலுத்தீர்கள். அதே நேரத்தில் அடிப்படையில் அங்கிருக்கின்ற உட்கட்டமைப்பு அபிவிருத்திகள் நிறையவே செய்ய வேண்டியிருக்கிறது. நிறைய ஊர் பகுதிகளுக்கு செல்கின்ற பொழுது உள்வீதிகள் அனைத்தும் மழை வெள்ளம் காரணமாக ஏனைய பல இடங்களில் சேதமடைந்திருக்கின்றன. இந்த நிலையில் அந்த உள்ளக வீதி அபிவிருத்தி குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதற்காக என்ன நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறீர்கள்? 1948ஆம் ஆண்டில் சுதந்திரம் கிடைத்தது என்றுதான் மக்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த தேர்தல் காலத்திலே அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள என்னுடைய மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களுக்கு நான் சென்றேன், பார்த்தேன். உண்மையில் நீங்கள் சொன்னது போன்று பாதைகள் திருத்தம், இவர்கள் பாதைகள் திருத்தினார்கள் என்று முன்னிய அரசாங்கம் சொன்னது நான் அது ஒருபோதும் அவர்களுக்கு விரல் நீட்டு நல்ல இருந்தும் கிராமப்புற என்னுடைய சமூகம் வாழ்கின்ற மக்களின் பாதைகள் கவலைக்குரியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பலாகல கெக்கிராவ தெரு தொகுதியிலே பலாகலை என்னும் இடத்திலிருந்து நேகமை முஸ்லீம் ஊடாக அவுக்கணை ஊடாக 15 கிலோமீட்டர்கள் இருக்கின்றது. இன்று காலஞ்சென்ற முன்னாள் அமைச்சர் அதிகாரி அவர்கள் அமைத்த திட்டம், அதற்கு பிறகு இன்னும் அது செயல்படுத்தப்படவில்லை. நான் எங்களுடைய கௌரவ அமைச்சர் லக்ஷ்மண் கிரி அல்ல, உண்மையிலே ஒரு சமூக இனவாதி அல்ல. அவர் ஒரு சமூகத்துக்கு மட்டுமில்லை, நாட்டுக்கு எதிர்காலத்துக்கு ஒரு தேவைப்பட்ட அவர் ஒரு அமைச்சர். அவரோடு கதைத்த பொழுது அவர் என்ன எனக்கு சொன்னார் என்றால், உன்னுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற சிறிய பாதைகளை நான் திருத்தி தருகின்றேன், என்னால் இயன்ற அளவு நான் முயற்சி எடுக்கின்றேன், என்னிடம் சமர்ப்பிக்கவும் என்று அந்த வகையில் அவரிடத்தில் சமர்ப்பித்துள்ளேன். நேகமை அந்த கிராமத்தில் 15 கிலோமீட்டர் பாதை 425 மில்லியன் ரூபாயில் செலவு செய்வதற்கு தற்பொழுது முழு ஒழுங்கு நடவடிக்கை செய்து எதிர்பார்க்கின்றேன். ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் அது ஆரம்பிக்கப்படும். அதே நேரத்திலே உங்களுக்கு நன்றாக தெரியும்,
கெக்கிராவ தெரிவித்துவதில் ஓராப்பளையன் கிராமத்துக்குரிய பாதை ஆகவே ஒரு மோசமான பாதை. அந்த பாதையும் ஹைரோட் ப்ராஜெக்ட் என்ற அந்த ஊடாக அதையும் திருத்துவதற்கு தற்பொழுது அதுவும் மார்ச் ஏப்ரல் பகுதியில் நடக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் மருதங்கடவளையிலிருந்து மருதங்கடவளை ஊடாக டவுன் கலிய செட் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் புளியங்குளம் அது சென்று ஒரு 7 கிலோமீட்டர் சிங்கள மக்கள் வாழ்கின்றனர். அந்த பாதையையும் திருத்துவதற்கான தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நிறைய எனக்கு நன்றாக தெரிஞ்ச வகையில் எங்களோட லக்ஷ்மன் கிரியல்ல ஒரு 200 கிலோமீட்டர் பெரிய பாதைகளை அமைப்பதற்காக 2016ஆம் ஆண்டிலே ஹைரோட் ப்ராஜெக்டுக்கு ஆக வேண்டி ஒரு 200 கிலோமீட்டர்களையும் அனுராதபுரம் மாவட்டத்தில் சிறிய பாதைகள், அதே நேரம் பாரிய அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 200 கிலோமீட்டர்கள் லோக்கல் பேங்க் ஃபண்ட் ப்ராஜெக்ட் அந்த அடிப்படையிலையும் செய்வதற்கு அனுராதபுரத்துக்காக வேண்டி முடிவெடுத்துள்ளார்கள். அந்த வகையில் நானும் ஒரு முக்கிய பங்காளியாக இருக்கிறேன். என்னுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் கௌரவ எங்களுடைய அமைச்சர் ஹரிசன் அவருக்காக வேண்டி பாரிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 21 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது கிராமிய அபிவிருத்திக்காக வேண்டி. அதில் ஒவ்வொரு 698 கிராம சேவை பிரிவுகள் இருக்கின்றது அனுராதபுரம் மாவட்டத்தில். ஒரு பிரிவுக்காக வேண்டி 15 மில்லியன் 1.5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்த பணம் ஒதுக்கப்பட்டது சிறு சிறு பாதைகள் திருத்துவதற்காக வேண்டி. அவர் ஒரு திறமைசாலி, ஒரு திறமை மிக்கவர், அதை நன்றாக தெரியும். ஒரு இனவாதி அல்லாத ஒரு அரசியல்வாதி. அவரும் நானும் என்னோடு கதைத்துள்ளார், நானும் அவரோட கதைத்துள்ளேன். 2 பேரும் இணைந்து 698 கிராம சேவைகள் பிரிவுள்ள 608 சிறிய பாதைகளை திருத்துவோம் என்று முடிவெடுத்துள்ளோம். அந்த வகையிலே நான் சந்தோஷப்படுகின்றேன். இந்த நாட்டிலே எங்களுடைய தலைவர், எங்களுடைய ஜனாதிபதி அவருக்கும், எங்களுடைய நாட்டின் அதே மாதிரி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும், எங்களுடைய வீதிக்கு பொறுப்பான அமைச்சர் எங்களுடைய லக்ஷ்மன் கிரியல்ல உண்மையில் நல்ல ஒரு மனிதன். காரணம் என்னவென்று சொன்னால், நான் அதை செல்வதற்கு அவரிடத்தில் நான் சென்று கதைத்தது உடனடியாக. நான் அரசியலுக்கு வந்து தற்பொழுது 3 மாதமாக இருக்கின்றது. என்னை ஆரம்பத்தில் அரசியல் காலத்துக்கு முன் அறிமுகமாக இருந்தவர் தான். இருந்தும் என்னுடைய மாவட்டம் எனக்கு நன்றாக தெரியும். ஒரு பாரிய பாதிப்புக்குள்ள ஒரு மாவட்டம், வீதித்துறையில் பின்தங்கப்பட்ட மாவட்டம். அந்த வகையிலே நாங்கள் 2 பேரும் கதைத்து 200 கிலோமீட்டர் பாதைகளை ஹைரோட் ப்ராஜெக்ட் திட்டத்தின் கீழும், அதுவும் கிராமிய பாதை. இன்னும் 200 கிலோமீட்டர் உங்களுக்கு நன்றாக தெரியும் கெக்கிராவிலிருந்து தலாவைக்கு 36 கிலோமீட்டர் இருக்குது. எனக்கு தெரிந்த அளவு என்னுடைய வயதுக்கு அது திருத்தப்படவில்லை. அதே மாதிரியாக எங்களுடைய பலலுவையிலிருந்து கல்லங்குட்டி போக 26 கிலோமீட்டர். அதுவும் காலாதி காலமாக எனக்கு தெரிஞ்ச காலத்தில் என்னுடைய முன்னாள் ஜனாதிபதி எங்களுடைய ஜே.ஆர். ஜெயவர்தனவும் அதுக்கு பொறுப்பாக மகோலி அமைச்சராக இருந்த காமினி திசாநாயக்கவும் செய்த வேலைக்கு பிறகு யாரும் அதுக்கு செய்யவில்லை. அதை திருத்துவதற்காக எங்களுடைய லக்ஷ்மன் கிரியல் அமைச்சர் முன் வந்துள்ளார். அதே மாதிரியான ஒரோபத்தானையிலிருந்து மதவச்சிலிருந்து ஒரோபத்தானை செல்வதற்காக வேண்டி 36 கிலோமீட்டர் அதையும் லக்ஷ்மன் கிரியல்ல மினிஸ்டர் செய்வதற்கு முடிவெடுத்துள்ளார். அதே மாதிரி பதவி பராக்கிரமபுரம் 15 கிலோமீட்டர். இப்படியான எங்களுடைய கலவலையிலிருந்து கலாவை ஊடாக, கலாவையிலிருந்து தோணிகளை ஊடாக 46 கிலோமீட்டரையும், அதே நேரம் உங்கள் வசிக்கின்ற ஒரு கிராமம் உங்களுக்கு தெரியும் கெக்கிராவ நகரத்திலிருந்து கனாவல்பளைக்கு 7 கிலோமீட்டர்களையும், கனாவல்பளையிலிருந்து தாட்சி ஹம்மில்லாவைக்கு 46 கிலோமீட்டர்களையும். இதுதான் நான் சொன்ன 200 கிலோமீட்டர். இந்த திட்டத்தை செய்வதற்காக அவர் பேங்கோட கதைத்து அதுக்கு பணத்தை எடுத்து திருத்துவதற்காக முடிவெடுத்துள்ளார். 20 வருட காலமாக இந்த பாதைகள் திருத்த நடக்கவில்லை. பாதை திருத்த நடந்தது தான், எல்லாரும் பார்த்தார்கள் தான், நாட்டில் அபிவிருத்தி நடந்தது என்று எதிர்பார்த்தார், நடந்தது தான். ஆனால் என்னுடைய மாவட்டத்தில் 20 வருட காலமாக என்னுடைய மாவட்டத்திலே வாழ்கின்ற மக்கள் வாக்களித்தது, பெரும்பான்மை மக்கள் அனைவரும் இணைந்து ஐக்கிய தேச கட்சி அந்த காலத்தில் தோல்வி கண்டது. 20 வருட காலமாக வென்றது இவங்களுடைய சுதந்திர கட்சி ஆட்சி அமைச்சது. ஆனால் அனுராதபுரம் மாவட்டத்திலுடைய நிலைமை கவலையான நிலைமை. காரணம் என்ன? அங்கு ஒரு பாரிய ஒரு சிறுநீரக ஒரு மருத்துவமனை கூட இல்லை.
அனுராதபுரம் மாவட்ட மக்கள் 20 வருடமாக வாக்களித்தார்கள். அனைத்து தேர்தலிலும் ஐக்கிய சுதந்திர முன்னணிக்கு அளித்தார்கள். அந்த மாவட்டத்து மக்களை இருந்த அரசியல் தலைவர்கள் எதையும் சிந்திக்கவில்லை. காரணம் என்ன? நீங்களே யோசிப்பாருங்க. நீங்களும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர். அனுராதபுரம் மாவட்டத்தில் நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று 7,72,200 மக்கள் வாழ்கின்றார்கள். அதில் 12,436 பேர் சனத்தொகையினரின் சிறுநீர நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். அதில் 1.6% மக்கள் இருந்தும் அவர்களுக்கு இன்று 20 வருட காலமாக ஒரு சிறுநீரக ஒரு வைத்தியசாலையை அமைப்பதற்கு 20 வருட காலமாக ஆட்சி செஞ்ச தலைவர்களுக்கு சிந்தனை வரவில்லை. எங்களுடைய இந்த ஆட்சியிலே கௌரவ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும், கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களும், கௌரவ சுகாதார அமைச்சர் ராஜித சேனரத்ன அவர்களும், அவரோடு இணைந்த எங்களுடைய பிரதி அமைச்சர் பைசல் காசின் அவர்களும், எங்களுடைய நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்கம் இந்த முடிவெடுத்தது உண்மையிலே இது என்னுடைய மாவட்டத்துக்கு பாரியொரு வெற்றி என்று தான் நான் கருதினேன். அதுவும் என்னுடைய அரசியல் காலத்தில் ஆரம்பித்ததிட்டு நான் சந்தோஷப்படுகின்றேன். நன்றி. நன்றி பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் அவர்களே, காதர் மஸ்தான் அவர்களே. இதுவரையும் நீங்கள் இருவரும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய முகங்கள் என்பதன் அடிப்படையில் உங்கள் இருவரையும் மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அதிர்வு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். நன்றி. நீங்கள் இருவரும் தெரிவித்த கருத்துக்களுக்கு. அதே போன்று நீங்கள் மூவின மக்களினது ஆதரவினையும் பெற்று அரசியலுக்கு வந்தவர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் மூவினங்களையும் ஒன்றிணைக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குவதில் உங்களுடைய பங்கும் அதிக அளவில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. எங்கிருந்து வாக்கு பெற்று வந்தீர்களோ அந்த மக்களை இணைத்து அவர்களுக்கு தேவையான சேவைகளை மேலும் மேலும் வழங்க உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய அதிர்வு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.